இந்த நாட்டில் ஜப்பானில் இருக்கிறவன் விவசாயத்தை ஜப்பான் மொழியில் சொல்லித்தர்றான், ரஷ்யாவில் இருக்கவன் ரஷ்ய மொழியில் சொல்லித்தர்றான், சீனாவில் இருக்கவன் சீன மொழியில் படிக்கிறான். இன்னும் 63 வருஷமாக இந்த கோவை பல்கலைக்கழகத்தில் இங்கிலீஷ்லேயே சொல்லித்தர்றாங்க. அவன் படிக்கிறவனும் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, அதை சொல்லித்தரவனும் ஒழுங்காக சொல்லித்தரல. 2 கட்டத்தில் அவமானப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்துங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் ரொம்ப வயசாகி அந்த ஸ்வீடன்லேருந்து ஒரு 15 பேர் வந்துருந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஓய்வு பெற்ற டீச்சர். அவளுக்கு 65 வயசு, எனக்கு 55 வயசு. 45 நாள் இந்தியாவில் சுற்றிட்டு வந்தோம். அவங்க 15 பேர், நாங்கள் 10 பேர், 25 பேர். இந்திய சூழலையும் உலக சூழலையும் பேசிகிட்டே வரோம். ஒன்றும் இல்லையா. ஒரு நாள் பீகாரில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். 2 மணி நேரம் ரயில் லேட்டுன்னா பொழுது போச்சு. அவள் பக்கத்தில் இருக்கோம், முணுமுணுத்தா. புது இடத்துல இருட்டில் 2 மணி நேரம் காத்துட்டு உட்காந்துக்கன்னா போர் அடிக்குதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், நல்லா கதை சொல்லுவேன்னு. நீ சொல்ல, அப்புறம் நான் ஒரு கதை சொல்கிறேன்னா. 2 பேரும் கதை சொல்லி முடித்தோம். அப்போவும் நேரம் பாக்கியிருக்கு. அப்போ அவள் சொன்னால், எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் லையிங் அப்படின்னு சொன்னான். உலகத்தில் இருக்கவெல்லாம் பொய் சொல்கிறான்னு சொன்னான். நான் சொன்னேன், உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுன்னு. அப்போ அவள் சொன்னா, டேக் ஃபார் an எக்ஸாம்பிள் ப்ளீஸ் அப்படின்னா. அப்போ தான் அவள் சொன்னா, டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான். பெஸ்டிசைடை உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னு சொன்னான். நான் சொன்னேன், அந்த பெஸ்டிசைடுங்கிறது சரிதான் போல இருக்கு. எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவன் மெடிசன்னு சொல்கிறான், பூச்சி மருந்துன்னு சொல்கிறான். அவன் சொன்னா, அது எப்படின்னு கேட்கணும். இல்லை, அக்ரிகல்ச்சர் காலேஜில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறது, இங்கிலீஷும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அக்ரிகல்ச்சரை அரைகுறை இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்றது. இவன் நோட்டில் எழுதி எழுதி வச்சுருப்பான் அரைகுறையா. அதையே எழுதி எழுதி 40 மார்க் வாங்கியே பாஸ் பண்ணிவிடுவான். விவசாயத்தில் 40 மார்க் வாங்கினா பாஸ் பண்ண முடியுமா என்ன? கிணத்துலேருந்து ஒரு கத்திரிக்காய் பறிக்க முடியாது, ஒரு மிளகா பறிக்க முடியாது. 100 மார்க் வாங்கினா மட்டும்தான் இதில் விவசாயம் பண்ணி பால் இருக்கலாம். அவன் 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிக்கிட்டே இங்கே வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் சொன்னா, உன் லாங்குவேஜெல்லாம் எனக்கு தெரியாது, பெஸ்டிசைடுன்னு சொன்னியே, அது எப்படி சரின்னு கேட்டான். அக்ரிகல்ச்சர் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார். என்ன சொன்னார்? எந்த வார்த்தை சைடுன்னு முடிஞ்ச அளவு கொலை பண்ணும் சொன்னான். பெஸ்டிசைடுன்னா பெஸ்ட்டை கொலை பண்ணும், இன்செக்டிசைடுன்னா பூச்சியை கொலை பண்ணும், ரொடென்டிசைடுன்னா எலியை கொலை பண்ணும் சொன்னோம், பாக்டீரிசைடுனா பாக்டீரியாவை கொலை பண்ணும், ஃபங்கிசைடுனா ஃபங்கஸை கொலை பண்ணும், பூஞ்சையை கொலை பண்ணும், அக்காரிசைடுனா 8 கால் பூச்சியை கொலை பண்ணும், மூலிகையை கொலை பண்ணுச்சுன்னா ஹெர்பிசைடுன்னு பேர், களையை கொலை பண்ணால் வீடிசைடுன்னு பேர், இந்த இலங்கையில் நடந்த மாதிரி மனுஷன் கொண்டுக்கிட்டான்னா ஜினோசைடுன்னு பேர், தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டான்னா சூசைடுன்னு பேருன்னு. இது மாதிரி சைடுன்னு முடிதெல்லாம் கொலை பண்ணும்.